أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் அருளினால் நாமெல்லாம் இரவு நேர தொழுகையை தொழுவதற்காக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று குழுமி இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, உலகளாவிய ரீதியிலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்ற நிலையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் தேர்வு செய்த கூட்டத்தில் கலிமாவை தந்து அந்த கலிமாவை மொழிந்தவர்களாக, ஐங்கால தொழுகையை தொழுது கொள்ளுகின்றவர்களாக, நோன்பு காலங்களில் நோன்புகளை நோற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, அதிலும் குறிப்பாக இரவு நேர தொழுகை என்பது சுன்னத்தான தொழுகை என்பதை தெரிந்து கொண்ட பின்னரும் இந்த கியாமுல் லைல் தொழுகை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கேள்வி கணக்கு கேட்காத நிலையில் உபரியான நன்மையான இபாதத்து என்ற அடிப்படையிலே நாமெல்லாம் தொழுகைக்காக வந்திருக்கின்றோம். இந்த தொழுகைகளை ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த தருணத்திலே முக்கியமான ஒரு சில செய்திகளை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவற்றில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த மூன்றை தவிர அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் மரணித்தவருக்கு இந்த மூன்றை தவிர வேறெதுவும் சென்று சேராது என்கிற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாமெல்லாம் நீடூடி காலம் வாழுவோம் என்ற அந்த எண்ணத்தோடு வாழுகின்றவர்கள் நாங்கள் இல்லை. நாமெல்லாம் எதை புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், என்றோ ஒரு நாள் நமக்கு மரணம் வரும். அது இரவாக கூட இருக்கலாம், இந்த மாதத்தில் கூட இருக்கலாம். இதை நாங்கள் மறக்கவில்லை. ஒரு முஸ்லிம் இந்த செய்தியை மறக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் வந்தால் அடுத்த கட்டம் இந்த சமூகம் என்ன செய்யும்? நீங்க உங்க பிள்ளையில அதிகமான இரக்கத்தோட இருக்கிறீங்க, அதிக பாசத்தோட இருக்கிறீங்க. இப்ப புள்ள மரணித்து விட்டார். உங்களை நீங்க பாசமா நினைச்சு கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளை மரணித்து விட்டான். நீங்கள் பாசமாக நினைத்து கொண்டிருக்கின்ற உங்கள் கணவன் மரணித்து விட்டான். இந்த சமூகம், இந்த உலகம் என்ன செய்யும் கேட்டால், அடுத்த நிமிடம் பள்ளிக்கு எங்களுக்கு ஒரு கோல் வரும். ஜனாசாவை நீங்க அறிவிக்கலையா? யாரு மௌத்து? இவங்கட வாப்பா, இவங்கட மகன். அந்த செய்தியை நாங்கள் அடுத்த கட்டம் எப்படி சொல்லுவோம்னு கேட்டால், இன்னார் மரணித்து விட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது நமக்கெல்லாம் வராதுன்ற நினைப்போடு நாங்கள் இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து நாங்கள் அவர்களை அடக்கவில்லையா? நம்முடைய சகோதரங்கள் மரணித்து நாங்கள் அவர்களை அடக்கவில்லையா? நம் பிள்ளைகள் மரணித்து அடக்கவில்லையா? அப்படி என்றால் மரணித்தவர்களுக்காக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? உங்களை பாசமாக 10 மாதம் பெத்தெடுத்து இந்த சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜையாக உருவாக்கிய உங்கள் தாய் மரணித்து விட்டார் என்றால் அதற்காக ஒரு பிள்ளையாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களை இந்த சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜையாக, சமூகத்தின் தளபதிகளாக, சமூகத்தை தாங்கி நிற்கின்றவர்களாக, நல்ல கல்விமான்களாக உருவாக்கிய உங்களுடைய தகப்பன் மரணித்து விட்ட பிறகு அவருக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களுடைய உறவுகள் மரணித்திருந்தால் என்ன செய்திருக்கிறீர்கள்? வெறுமனே பேசுகிற நேரத்தில் மாத்திரம் இப்படி இருந்தார், இப்படி இருந்தார், இப்படி இருந்தார் என்பதை மாத்திரம் சொல்லுகிறோமே தவிர இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது? இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது? ஒரு காலம் இருந்துச்சு, சதக்கத்தும் ஜாரியாவெல்லாம் அரபிகள் செய்கிற ஒரு வழிபாடு. அரபிகள் தான் அந்த என்ன செய்யணும், அந்த சதக்கா ஜாரியாவை செய்யணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பொருளாதாரம் அழிந்து போயிருக்கிறது. உங்களோட உம்மா மௌத்தாகினால், உங்களோட வாப்பா மௌத்தாகினால் வெறுமனே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணத்திலிருந்து ஒரு நல்ல குழாய் கிணறு அடிச்சு கொடுக்கலும் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த சதக்கா ஜாரியால எது நல்லது? சதக்கத்தும் ஜாரியால எதை நம்ம செய்யலாம்?
தண்ணி வர மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்களும் தாய்மார்களாக இருக்கிறீர்கள். இந்த இடத்திலே தகப்பன் இருக்கிறார்கள். உங்களுடைய தாய் மரணிக்கவில்லையா? உங்கள் தகப்பன் மரணிக்கவில்லையா? அப்படி என்றால் அவருக்காக உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் பணங்களை கேட்கலாம். உங்களுக்கு 5 பிள்ளை இருக்குதுன்னு வைங்க, 5 பேர்ட்டையும் 10,000 கேளுங்க, 20,000 கேளுங்க. எங்க உம்மாக்காக, எங்க வாப்பாக்காக, ஓண்ட அப்பாக்காக, ஓண்ட உம்மம்மாக்காக நீ ஒரு 20,000 தா. உலகத்துல உயிரோட இருக்கிற நேரத்துல ஏண்ட தாய் கபருக்குள்ள எப்படி என்ன வேதனையில இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் நேசிக்கிற ஒரு உறவாக எந்த உம்மா இருக்கிறாவான்னு தெரியாது. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தகப்பனாக என் தகப்பன் இருக்கிறானா என்பது எனக்கு தெரியாது. உலகத்தில் வாழுகிற நேரத்தில் என் தாய்க்காக, என் தகப்பனுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு சதக்கா ஜாரியாவை செய்யலாமே. உலகத்தில் என்ன செலவுக்காக எத்தனை லட்சங்களை நாங்கள் வீண்விரயம் செய்கிறோம். நம்முடைய சாப்பாட்டுக்காக நாங்கள் வீண்விரயம் செய்கிறோமா இல்லையா? இன்றைக்கு உன உம்மா வாப்பா மௌத்தாகி 10-20 வருஷம் வைங்க, 1000 ரூபாய் 500 ரூபாய் மாதாந்தம் நீங்க சேமிச்சிருக்கிறேன்னு சொன்னால் உங்க உம்மா வாப்பாக்காக ஏதாவது ஒரு சதக்கத்துன் ஜாரியாவை செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தால் நாங்க ஒரு சாலிகான பிள்ளைன்ற அர்த்தம் சகோதரர்களே. எப்ப பார்த்தாலும் இல்ல 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 இதையே சொல்லி இருந்தால் எப்ப மாற்றங்கள் வரும் என்பதை சிந்தித்து பாருங்கள். வெறுமனே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணித்தவர்களுக்காக சதக்கத்துன் ஜாரியா என்பது பள்ளிகளை மாத்திரம் கட்டுவதல்ல. சதக்கத்துன் ஜாரியா என்பது குழாய் கிணறுகளையும் கட்டி கொடுப்பதல்ல. நம்மால் முடியுமானதை செய்யலாம். முயற்சி எடுங்கள். ஒரு சீட்டு போடுங்க, உங்களோட உம்மாக்காக சீட்டு போடுங்க. இதுல வார பணத்தை எடுத்து நான் இதை செய்வேன்னு சொல்லுங்க. நாளைக்கு நாங்க மரணிக்கிற நேரத்தில் நம் பிள்ளைகள் நமக்காக செய்வார்கள். நம் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னுதாரணங்களை விட்டு செல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணித்தவர்களை மறந்து போய்விடாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தில் இஸ்லாத்தை முதலாக ஏற்ற மனைவி, தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்மணி. அப்படி இருந்தும் பொருளாதாரத்தில் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி, மக்காவில் பெயர் சொல்லப்படுகிற அளவுக்கு பொருளாதார செல்வந்தத்தோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி, தீனுக்காக, இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுக்காக அத்தனை சொத்து செல்வங்களையும் அள்ளி இறைத்தார்கள். ரசூலுல்லாஹ் பெரிய கோடீஸ்வரன் இல்லை சகோதரிகளே. ரசூலுல்லாஹ் கோடிக்கணக்கில் சொத்து செல்வங்களோடு இருந்தவர் இல்ல. ரசூலுல்லாஹ் வெறுமனே ஆடு மேய்க்கிறவராய் இருந்தார். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை போதிப்பதற்கு முன்னாடி ஆடு மேய்க்கிறவராய் இருந்தாரு, வியாபாரம் செய்கிறவராய் இருந்தாரு. இஸ்லாத்தை போதிக்கிற நேரத்தில் பணங்கள் தேவைப்பட்டுச்சு. லட்சமா தங்க தீனார்களை அள்ளி இறைத்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பெண்கள் உங்களுக்கு முன்மாதிரியா இல்லையா? அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஒரு காலமும் மறக்கவில்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார்கள். மரணித்த பிறகு ரசூலுல்லாஹ் சில சமயங்கள்ல ஆடுகள் அறுப்பார்கள். அறுக்கிற நேரம் ஹதீஜா யாரெல்லாம் நேசித்தார்களோ ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய தோழிகளுக்கு ரசூலுல்லாஹ் இதை கொடுத்து அனுப்புவார்கள். ரசூலுல்லாஹ்ட மனைவி யாரையெல்லாம் நேசிச்சாங்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் கூட்டாளிகளாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆட்டினுடைய இறைச்சி பார்சல் போகும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தன் மனைவி மீது வைத்திருந்த பாசம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பாசங்கள் தான் மரணித்தவர்கள் மீது நாங்கள் வைக்க வேண்டிய பாசம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் முடியுமான அந்த சதக்கா ஜாரியாக்களை செய்ய முயற்சி செய்வோம். நம்மை பெற்றவர்கள் என்று எண்ணுவோம், நாம் பெற்றவர்கள் என்று எண்ணுவோம். இந்த சமூகத்தில் நல்லவர்களாக இருப்பதற்கு பெற்றோர்கள் மிக முக்கியமான காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, நாங்கள் மரணித்து விட்டால் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அதாவது பிரயோசனமான கல்வி கபருக்கு வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு சமூகத்தில் இந்த கல்வி சம்பந்தமாக பார்க்கிற நேரம் ஆம்பளை பிள்ளையெல்லாம் படிக்கலாம்,
பொம்பளை பிள்ளைகள் படிக்க தேவையில்ல, இந்த ஒரு நிலைப்பாடோடு ஒரு சிலர் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் படிக்க கூடாது என்கிற ஒரு விதிமுறையை இஸ்லாம் போடவே இல்லை. ஆணாக இருந்தாலும் படிக்கலாம், பெண்ணாக இருந்தாலும் படிக்கலாம், பிரயோசனம் தருகிற கல்வி, இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. மார்க்க கல்வி உலக கல்வி இஸ்லாம் பிரிக்கவே இல்லை. தவறான புரிதல்களோடு பெற்றோர்கள் வாழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண் பிள்ளைகளும் படிக்கலாம், ஆண்களும் படிக்கலாம். படிப்பில் என்ன செய்யணும்னு கேட்டால் பிரயோசனமான கல்வி. எந்த கல்வி நரகத்துக்கு நம்மளை கொண்டு போக இயலாதோ. ஏன் நான் இதை சொல்றேன்னு கேட்டா, அண்மையில் நீங்க பார்க்கலாம், இந்த நாடகங்கள் நடிக்கிறவர்களாக நம்ம நாட்டில் இல்லை, இந்தியாவில் நீங்க பார்க்கலாம், நாடகங்கள் நடிக்கிறவர்களாக அந்த நாடகங்கள் நடிச்சு அந்த ஃபெஸ்ட் வாரவங்களாக இஸ்லாமிய பிள்ளைகள், பேர் தாங்கி பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டா இருக்கிறாங்க. அதுலயும் இப்ப கிளுகிழுப்பா இருக்கிறது அந்த ரெட்டை பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் தான் இன்றைக்கு மீடியால என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு கேட்டா கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை தூக்கி இந்த ஃபேஸ்புக் பாவனையாளர்கள் அதை போல விமர்சனம் என்கிற பேர்ல அதை ஃபேமஸ் ஆக்கி விட்டு அது ரெண்டும் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கு, தண்ட கருத்து நியாயப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். அது உண்மையிலேயே நரகத்துக்குரிய கல்விதான். அங்க போய் உடுப்பை காட்டி, இடுப்பை காட்டி, கையை வசத்தி, காலம் அடிச்சு உட்கார்ந்து நாடகம் நடிச்சு, இது பிரயோசனமான ஒரு கல்வி இல்லை, அது நரகத்துக்கு போற கல்விதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை போல இன்றைக்கு பாடலுக்கு இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லிச்சு? பாடல் கவிதைகள் நம்ம எழுதலாம், கவிதைகள் வாசிக்கலாம், இணை வைப்பில்லாத சிறுக்கில்லாத கல்வி இந்த கவிதைகள். ஆனா இன்றைக்கு பாடல் பாடுகின்றவர்களாக பெரும் பெரும் ஸ்டேஜுகள் ஏறுறவங்களாக முஸ்லீம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு விலங்கல் அது முஸ்லீம்னு சொல்லி பேர்ல முஸ்லீமு, பெயர்ல முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அயல் நாடான இந்தியாவில் இந்த படம் எடுக்கிறது, நடிக்கிறது, அது முழுக்க இந்தியாட கலாச்சாரம் தான். அங்க சீரழிந்து போயிருக்கிறார்கள். அதை பார்க்கறதுல நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கல்வி இருக்குது இல்லையா, அதெல்லாம் நரகத்துக்குரிய கல்வி. அப்ப பிரயோசனமான கல்வி, உங்க புள்ள டாக்டர் ஆகலாம், உங்க புள்ள ஒரு டீச்சர் ஆகலாம், உங்க புள்ள ஒரு லோயர் ஆகலாம். பெண்கள் லோயர் ஆக கூடாதுன்னு இருக்குதா? இன்றைக்கு பெண்களினுடைய உரிமைகளை பேசுகின்றவர்களாக இலங்கையில் இஸ்லாமிய பெண்களில் இருக்கின்ற எத்தனையோ லோ முடிச்சவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு பொம்பளை ஒன்று கருத்து வெளியிட்டா, எப்படி கருத்துன்னு கேட்டால் விபச்சாரத்தை கூட நாங்க செய்யலாம். அதே நேரத்தில் இந்த திருமணம் விஷயத்துல 4 திருமணம் முடிக்கிறது என்கிறது அது இஸ்லாம் எங்களுக்கு தந்த, எங்களுக்கு செய்யற அநியாயம் அப்படின்னு ஒரு பெண்மணி என்ன செஞ்சான்னு கேட்டால் கருத்து வெளியிடுறா. இஸ்லாத்துல கட்டாயமா ஒரு ஆம்பளை 4 கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி எல்லாம் இல்லை. அதை கூட நிறைய செய்திகள் தவறான ஒரு புரிதல் தான். அன்புக்குரியவர்களே, அது ஒரு வேற பகுதி. இதை என்ன செஞ்சான்னு கேட்டா ஒரு பொம்பளை பிள்ளை இது பெண்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு செஞ்ச அநியாயம்னு பேசினா, மீடியாவுக்கு முன்னால வந்தா, திரையரங்குக்கு முன்னால எங்களுக்கு செய்யற அநியாயம். இதுக்கு இப்ப நாங்க பதில் கொடுக்கிறத விட இஸ்லாமிய பெண்கள், இலங்கையில் இருக்கின்றவர்கள், படித்தவர்கள், லோ முடிச்ச பெண்கள் அங்க அவங்களுக்கு மிக தெளிவாக பதில் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஈஸ்டர்ன்ல நாங்க பார்க்கிறோம் எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் ஃபேஸ் கவரோட டாக்டர்ங்கிற பட்டத்தோட இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் லோ முடிச்சுட்டு இன்றைக்கு தங்களுக்கான உரிமைகளை வென்று கொள்ளுகிறார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு சொல்லி இந்த கல்வி முறையெல்லாம் என்ன செய்யல, பிரிக்கல. தவறான ஒரு புரிதல் வேண்டாம். பிரயோசனமான கல்வி. நீங்க மௌத்தாகிறீங்க, மௌத்தாகிறதுக்கு முதல் இந்த உலகத்துல ஒரு டீச்சரா இருந்து ஒரு 10 பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்குறீங்க. ஆனா அவன் நாண்டி எழுத வாசிக்க வைக்கிறீங்க. அந்த பிள்ளை என்ன செய்யுது, குர்ஆனை படிச்சு மொழிபெயர்ப்பை பார்க்குது. மொழிபெயர்ப்பை பார்க்கறதுக்கு யாரு முக்கிய காரணம்னு கேட்டா டீச்சரா இருக்கிறவங்க தான். ஆனா அவன் தான் சொல்லி கொடுத்தவங்க தான். அது உம்மாவாக கூட இருக்கலாம். இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது. நீங்க மௌத்தாகி கபருக்குள்ள போயிட்டீங்க, இங்க பிரயோசனமான கல்வியை நீங்க படிச்சு கொடுத்திருந்தா உங்களுக்கு நன்மை வரும். அந்த பிள்ளைகளுக்கு செலவழிச்ச அதுக்காக உங்க வாப்பாமார்களுக்கு நன்மை வரும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருத்த மௌத்தாகினால் இந்த செய்தி வரும்.
அடுத்ததா என்னன்னு கேட்டா அவ்வலதின் சாலிஹின் யதுலஹு, சாலிஹான பிள்ளைகள் கேட்கிற துஆன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வலதின் சாலிஹின், இங்கதான் நான் சொல்ல போற மெசேஜ் இருக்கு. அவ்வலதின் பிள்ளைகள் யதுலஹு கேட்கிற துஆன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு கேட்டா அவ்வலதின் சாலிஹின் யதுலஹு, சாலிஹான பிள்ளைகள் கேட்கிற துஆ, நல்ல பிள்ளைகள் கேட்கிற துஆ. குட்டிகாரனா இருந்துட்டு பச்சை பொம்பளை பொறுக்கியா இருந்துட்டு இந்த சமூகத்துல செய்யற அட்டகாசம் முழுக்க செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்ன வாப்பாவை மன்னிச்சிருன்னா முதல்ல நீ திருந்தணும். அல்லாஹ் எதை கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹ்ட விருப்பம் என்ன தெரியுமா? சாலிஹான புள்ள, 5 நேரம் தொழுகிற புள்ள, அங்க நோம்பு காலத்துல நோம்பு பிடிக்கிற புள்ள, ரோட்டில பீடி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு திரிகிறவன் இல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனவேதனையோடு பேசுகிறேன் சகோதரர்களே. ஜனாசாக்களை நாங்க குளிப்பாட்டி இருக்கிறோம். ஒரு வீட்டுல 5 ஆம்பளை பிள்ளைகள். எதேர்ச்சியா ஜனாசா வீட்டுக்கு நான் போறேன், ஒரு தூர பயணம் போறேன், மையத்து வீடு தொழணும்ன்ற ஆசையில போனேன். 5 ஆம்பளை பிள்ளைகள் வாப்பாட மையத்தை குளிப்பாட்ட தெரியாம போட்டியோடு இருந்தார்கள். யார் குளிப்பாட்டுவது? யார் குளிப்பாட்டுவது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே கபரடியில் யாருன்னு நான் சொல்ல விரும்பல, 3-4 ஆம்பளை பிள்ளைகள் வாப்பாவை கபூர்ல கொண்டு அடக்கிறோம். அடக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா முதலாவதா அந்த பிள்ளைகள் தான் போறாங்க. என்னடா பாசம் இது? வாப்பா மேல வச்ச பாசம் சரியா? அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? மரணித்தால் சாலிஹான புள்ளை கேட்கிற துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானாம். நீ ஒரு நல்ல புள்ளையா இருந்தா வாப்பாவை கொண்டு கபர்ல 6 அடி குழிக்குள்ள வச்சிட்டு வந்தாச்சே, அடுத்த கட்டம் என்னடாப்பா, பார்க்காத ஒரு உருவத்துல மலக்குமார்கள் வருவாங்களே, வாப்பாவை தட்டி எழுப்பி கேள்வி கேட்பாங்களே, ஏண்ட வாப்பா பதில் சொல்லுவாரா? முள்ளுக்க இருட்டா இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இருட்டு ரூமுக்குள்ள 6க்கு 6 ரூமுக்குள்ள உங்களோட உம்மாவோ வாப்பாவோ கதவை மூடிட்டு இருட்டு அறைக்குள்ள தூங்குற நேரம் பிள்ளைகளா இருந்தா என்ன சொல்லுவீங்க? லைட்டை போட்டு தூங்குங்க வாப்பா, லைட்டை போட்டு தூங்குங்க உம்மா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபருக்குள்ள யார் லைட் போடுறது? வெளிச்சம் வருமா? தனி இருட்டு. நீங்க யாராவது மலக்குமார்களை கண்டிருக்கிறீங்களா? காணல. நம்ம யாருமே காணல. ஹதீஸ் என்ன தெரியுமா? பள்ளிக்குள்ள நாங்க எப்பயுமே சொல்றது, பள்ளிக்குள்ள வந்த சத்தம் போடாதீங்க, ஒழுக்கமாயிருங்க. ஆண்கள் காலை நீட்டி இருக்கிற மாதிரி பெண்கள் இருந்து கொள்ள இயலா. ஆண்கள்ட ஒரு அமைப்புல எல்லா நிலைகள்லையும் பெண்களை வச்சுக்கொள்ள இயலா. ஏன் தெரியுமா? அதை நம்ம அடிக்கடி சொல்றது. பள்ளிவாசல் முழுக்க கண்ணுக்கு தெரியாத வானவர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே, மிக கண்ணியமானவர்கள், மிக மிக கண்ணியமானவர்கள், எந்த பாவமும் செய்யாதவர்கள். அந்த மூளை இங்க சவ்வு சுற்றி சூழல் முழுக்க வானவர்கள் இருக்கிறார்கள். நம்மட கண்ணுக்கு தெரியாது. பள்ளிக்குள்ள வந்தா எப்ப பார்த்தாலும் நான் சொன்னனா இல்லையா, பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. ஏன் சொல்லுகிறோம்? வானவர்கள் அவர்கள் இந்த பள்ளிக்குள்ள பட்டியல் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நன்மையை செய்ய வந்து நாம் ஏன் பாவத்தாளிகளாகணும்? நம்ம பிள்ளைகளை நாங்க தான் பார்க்கணும். உங்களோட பிள்ளைகளை சாலிகளா வளர்க்கணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு விதமான இந்த கண்டிஷன் போடுறோம்னு சொன்னால் இவங்கள மீது உள்ள எந்த கோபமும் எங்களுக்கு இல்லை சகோதரர்களே. என்னன்னு கேட்டால், நம்ம இபாதத்து செய்யற நேரம் இடையூறா இருக்கக்கூடாது. எத்தனையோ பிள்ளைகள் ரோட்ல திரிகிற நேரம் இந்த சின்னஞ்சிறுசுகள் தொலை வருதுன்னு சொன்னால் அதை நாங்க சந்தோஷமாக அங்கீகரிக்கிறோம். நம்ம பிள்ளைகள் வானவர்கள் சூழ்ந்திருக்கின்ற இந்த மஸ்ஜிதில் அலங்கோலமாக சத்தம் போட்டுட்டு இருக்கிறது ஒரு அழகாண்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளை நீங்க சாலிகா வளர்க்கணுமா இல்லையா? நீங்க மௌத்தாகிட்டீங்க, மௌத்தாகி முடிய உங்களோட புள்ள வந்து சொல்லணும், என் உம்மா மௌத்தாகிட்டாங்க, எனக்கு எங்கட வாப்பா அம்மாக்காக துவா செய்யுங்க. இதை நாங்க சொல்லுகின்ற பிள்ளைகளாக நீங்க வளர்க்கணும். உங்களோட புள்ள தொழுகிற நேரம் சுஜூதுல நாங்க கியாமுல் லைல் என்ன செய்றோம்? இந்த தொழுகையில நீண்ட நேரம் இடைவெளி விடுறோம். சுஜூதுல அத்தஹியாத்துல என்ன செய்யணும் தெரியுமா? யா அல்லாஹ், என் உம்மா வாப்பா மௌத்தாகிட்டாங்க, யா அல்லாஹ் என் உறவுகள் மௌத்தாகிட்டாங்க, யா அல்லாஹ். உங்களோட சிந்தனையில உள்ள எல்லாத்தையும் சுஜூதுல கேட்கலாம், அத்தஹியாத்துல கேட்கலாம், ருக்குல கேட்க இயலாது. சுஜூதுல நெத்திய கொண்டு தரையில வைப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் வேண்டியதை கேட்கலாம்.
அல்லாட்ட நீங்க துவாவா யா அல்லாஹ் இதை செய் என்ற பாவங்களை மன்னிச்சிரு என்ற கடந்த காலம் அது இதுன்னு சொல்லி முழுமையாக கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, உங்களோட பிள்ளைகளை நீங்க சாலிகா வளர்க்கணும்னு நாங்க சொல்றோம். இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வின் தூதர் வளர்த்து காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களோட புள்ள சாலிகான பிள்ளையான்னு யோசிங்க. உங்களோட பிள்ளைகள் இஷா தொழுகைக்கு வந்திருக்கிறாங்களான்னு யோசிங்க. உங்களோட கணவன் இஷா தொழுகைக்கு வந்திருக்கிறானான்னு யோசிங்க. தஹஜ்ஜத் நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் எழும்புறாங்களான்னு யோசிங்க. உங்களோட பிள்ளைகள் நோன்பு பிடிக்கிறாங்களான்னு யோசிங்க. உங்களோட பிள்ளைகள் பள்ளிவாசலுடைய வேலை வெட்டிகளை செய்கிறாங்களா இல்லையான்னு யோசிங்க. உங்களோட பிள்ளைகள் இங்கே உள்ள மூத்தவங்களுக்கு எதிர்க்கிறாங்களான்னு யோசிங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6 அடி அந்த குழிக்குள் போவதற்கு முன்னாடி 3 வெள்ளை புடவைகளால் நம்முடைய உடம்புகள் சுத்தப்படுவதற்கு முன்னாடி காலம் முழுக்க நாம் குளித்து வந்த நிலையில் நம்முடைய உறவுகள் நம்மை குளிப்பாட்டுவதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? நம் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக மாற்றுவது, நம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றுவது. நான் மரணித்தால் கபரை விட்டு தூரமாகாத அளவுக்கு என் பிள்ளை என் மீது பாசம் என்ற அந்த உணர்வை கொடுங்கள். நான் மரணித்தால் தப்பி தவறி நான் தவறவிட்டால் நோன்புகளை, அந்த நோன்புகளை என் பிள்ளைகள் பிடிக்க வேண்டும் என்று ஆசை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் தான் நம்ம மௌத்தாகினதுக்கு பிறகு வரும். ஒன்று சதக்கத்தும் ஜாரியா வரும், பிரயோசனமான கல்வி வரும், பிள்ளைகள் கேட்கிற துவா வரும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நம்முடைய இந்த விஷயங்கள்ல நம்ம மௌத்தாகினால் இந்த விஷயங்கள்ல நாங்க கவனம் செலுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். நம்முடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பதற்கு என்கிற செய்தியோட நேற்றைய தினம் நாங்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று செய்திருந்தோம். ஜலீல் நானா அவர்களுடைய தம்பி நசீர் நானா அவர்கள் சுகையினமாக இருக்கிறாங்க. நம்மளோட ஊரை சேர்ந்தவர். நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு 5 பேர் 10 பேர் வீட்டில் சேர்ந்து ஒரு வேனை பிடிச்சிட்டு மன்னாரில் போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோய் விசாரிக்க போனால் சுவனத்தின் கனிகளை ஆய்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆளை நாங்கள் நோய் விசாரிக்க போனால் சொர்க்கத்தினுடைய கனிகளை அவர் பிச்சு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நோய் விசாரிக்க போகிறது சொர்க்கத்துக்குரியவங்கள்ட பண்பு. தூரத்தில் இருக்கிறாரு, ஒரு வேனை 10 பேர் சேர்ந்து ஒரு வேனை பிடிச்சிட்டு போய், இன்னும் சொல்ல போனால் அவரினுடைய இறுதி கட்டமாக கூட இருக்கலாம். அல்லாஹ் போதுமானவன். அந்த அளவு தூரம் வாராந்தம் 20,000 30,000 செலவீனத்தோடு இருக்கிறார். நீங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நாங்க ஊர் என்ற அடிப்படையில் பள்ளிவாசல் கட்டாயமாக ஒரு ஏதாவது செய்யணும் என்கிற அடிப்படையில் நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தோம். இந்த வசூல் அவங்களுக்கு ஏதாவது நீங்க தர விரும்பினால் அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவார். இந்த பொருளாதாரம்ங்கிறது கொடுக்கறதால தான் வரும். உங்களால் முடியுமானதை இன்றைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். நாளைய தினம் வியாழக்கிழமையும் கொடுக்கலாம், வெள்ளிக்கிழமையும் நீங்கள் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அதே போல் நாங்கள் சனிக்கிழமை அசர் தொழுகைக்கு பிற்பாடு தான் நாங்கள் என்ன செய்வோம், அந்த பணத்தை கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம். அதுக்கு முன்னதாக பொருளாளர் அனஸ்நானா அவர்கள்ட்ட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த காசுகளை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது இல்லாமல் நாங்களும் ஊருக்குள்ளே என்ன செய்வோம், எங்களால் அல்லாஹ்வுக்காக நன்மையை நாடி எல்லார்ட்டையும் வாரதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அவருக்கு நாங்கள் கொடுக்கிறதுக்காக வல்லவன் ரஹ்மான் நம்முடைய நன்மைகளை அங்கீகரித்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் எப்படி நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தொழுதோமோ, எந்த எண்ணத்துக்காக வந்தோமோ, அல்லாஹ்வை பார்க்கிற அந்த பாக்கியத்தையும் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.